சக்தி சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சுவையான மீன் குழம்பு தான். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாய் எடுத்துங்க, அது நல்லா சூடாகட்டும். நீங்கள் எண்ணெய் சேர்த்து நம்ம வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துங்க. ஜீரகம் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ இது கூடவே சின்ன சின்னதாக நறுக்கி வச்சு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இது கூடவே கொஞ்சோண்டு உப்பு சேர்த்து நீங்கள் வதக்கிக்கலாம். வதங்கினா சீக்கிரமாக வதங்கிக்கும். இதுக்கு தேவையான கருவேப்பிலை சேர்த்துங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. இப்போ ஒரு லெமன் சைஸு நான் புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அது கூடவே மிளகாத்தூள், மஞ்சத்தூள் எல்லாமே சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம முழு கத்திரிக்காவை நான் அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை இதுக்குள்ளே சேர்த்து இது கூடவே நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இந்த மீன் குழம்புக்கு கத்திரிக்காய் போடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நீங்கள் இதுக்கு தேவையான தேங்காய் கூட அரைச்சி ஊற்றிக்கலாம். தேங்காய் அரைச்சி ஊற்றும்போது குழம்பு அது ஒரு மாதிரி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்துடும். இப்போ நீங்கள் தேங்காய் ஊற்றாத நான் செஞ்சுருக்கேன் இந்த குழம்பு. இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நான் புளி கரைச்சி அது கூட மிளகாத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்து நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் ஊற்றி நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வந்த பிறகு நம்ம மீனை உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுக்கிற மீனை நம்ம இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நான் இப்போ கெளுத்தி மீன் தான் எடுத்திருக்கேன். கெளுத்தி மீன் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. இந்த கெளுத்தி மீனை இதுக்குள்ளே சேர்த்து ஒரு கொதி வந்தால் போதும், சூப்பராக ரெடி ஆகிடும். அதிகமாக கொதிக்க விட்டிங்கன்னா மீன் உடஞ்சி போயிடும். பாருங்கள், 5 நிமிஷத்தில் சூப்பரான சுவையான கெளுத்தி மீன் குழம்பு ரெடி ஆகிடும். நம்ம கரண்டி போட்டுலாம் கிண்டக்கூடாது. அப்படியே நல்லா கொஞ்சம் அழுத்துன மாதிரி விட்டிங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடும். அவ்வளோதான். நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நன்றி.